வசனத்தை வாசிங்க. மூணாம் வசனம். விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்குற விசுவாச வார்த்தைகள் காணப்படுகிறவர்கள் இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் வார்த்தையில காணப்பட வேண்டும். வார்த்தையில காணப்பட வேண்டும். பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. தீர்க்க தரிசனமா ஏதாவது சொல்லும் போது அதெல்லாம் விட்டுருவீங்க. கேட்டா அது பைபிள் இல்லைன்றீங்க. தீர்க்க தரிசனம் பேசும்போது அது பைபிள்ல இருக்காது, அது மனசுல இருக்காது. அது ஆவியானவர் சொல்றதா தீர்க்க தரிசனம். ஆமென். இப்ப கடந்த வாரத்துல 3 தடவை ஒரு காரியத்தை சொல்லி அது வீடியோ எடுத்திருக்கேன். அதை போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. அப்ப அந்த ஒரு காரியம் ஏதோ ஒரு தவறு நடக்க போறது ஆண்டவர் சுத்தி காட்டுறார். ஏதோ ஒரு சாவுக்கு எதிரான காரியங்களை கர்த்தர் சுத்தி காட்டினார். ஆமென். அப்ப சபை சின்னதா இருக்கலாம், ஊழிய சின்னதா இருக்கலாம், ஊழியக்கார சின்னவனா இருக்க, எல்லாமே சின்னதா இருக்கலாம். அதை குறித்து கவலை. ஆனா ஒரு வெளிப்பாடு வரும்போது அந்த வெளிப்பாடுக்கு அதை கேட்கும் போது அந்த வாரத்திலே தேவன் அதை காட்டுறாருல நம்மகிட்ட. இப்ப எப்படி இருக்கோம் நம்மனா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். போன வாரம் அந்த கடைசி நேரத்தில் போட்ட செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை சொல்லியிருக்கேன். கவனம், வாலிப பிள்ளை கவனம், வாலிப பிள்ளை கவனம், வாலிப பிள்ளை கவனம், சபைக்கு வர்ற பிள்ளை கவனம். ரொம்ப கவனமா இருக்கணும்னு நம்ம என்ன செய்வோம், போட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆனா அந்த வீடியோ இன்னும் நான் வெளியே விடலை. ஏன்னா எனக்கு டைம்ல நிறைய, ஏன்னா கீர்த்தி வேற பிரசங்கம் பண்ணலாம் போட்டனால அதை விடவே இல்லை. ஆமென். இப்ப நான் போட்டு பார்த்தேன், ஆண்டவர் செய்தியில என்னதான் பேசியிருக்கார். ஒருவேளை அதை திரும்பி பார்ப்போம். அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் சில தவறுகள் நடந்திருக்கதை நான் சுத்தி காட்ட முடிகிறது. அல்லேலூயா. இப்ப தேவன் என்னோட இருக்கிறத நான் விசுவாசிக்க வேண்டும். நீங்க என்னோட இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்னோட இருந்து நீ என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை சொல்லத்தான் தேவன் என்னை அழைத்தாருன்னு நன்றாக எனக்கு அப்பவே தெரியும். அல்லேலூயா. என்னை ஊழியத்துக்கு அழைச்ச புதுசுல ஆண்டவர் ஒரே காரியத்தை என்கிட்ட பேசின காரியம் என்னன்னா, நான் படிப்பே இல்லாதனாலும் பிரசங்கம் பண்ண தெரியாத காலத்துல கூட ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு வரத்தை கொடுப்பேன், அது தீர்க்க தரிசன வரமா இருக்கும். அந்த வரம் எப்படி நீ யூஸ் பண்ணணும்னா, நான் என்ன சொல்றேன்னா ஜனங்கிட்ட சொல்லு, ஜனங்க என்ன சொல்றாங்களோ என்கிட்ட சொல்லு. இதான் தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தும்படியாக இப்ப வரைக்கும் செய்து கொண்டிருக்கேன். இன்னைக்கும் கர்த்தரைய அதனாலதான் பல இடத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சோத்ரம், நம்ம திருப்பூர் பக்கத்துல ஒரு சபைக்கு போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப அங்கேயும் ஆண்டவர் அவங்க சொல்லுவாங்க, அவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லித்தான் ஜெபிப்பார். இப்ப பிரசங்கம் பண்ணி ஜெபிப்பார். அவங்க சொல்லாதபடி வேற